வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கூலி தொழில் செய்யும் ஒருத்தருக்கு பணக்காரராகக்கூடிய யோகம் ஜாதக ரீதியாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற பதிவையெல்லாம் பார்த்து நீங்கள் பயன்பெற முடியும். சரி வாங்க, இப்போ நம்ம பதிவுக்குள்ளார போகலாம். பொதுவாக ஜாதக ரீதியாக பார்க்கும்போது சனி பகவான் தான் கூலி தொழிலுக்கு காரகம் வகிக்கிறாரு. ஒருவருடைய ஜாதகத்தில் 10ஆம் பாவ சப்லாடாக இருந்தாலும் சரி, அல்ல அவர் நின்ற ஸ்டார் லாடாக இருந்தாலும் சரி, அது சனி கிரகமாகி அவர் தனஸ்தானத்தோடையும் அஷ்டமஸ்தானத்தோடையும் தொடர்பு வச்சுருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தன் உடலை வருத்தி செய்யக்கூடிய கூலி தொழில் தான் செய்வாங்க. அதன் மூலம்தான் வருமானத்தை அடைவாங்க, தினக்கூலி பெறுவாங்க. இப்படி தினக்கூலி வாங்குற எல்லோருமே பெரிய பணக்காரங்களாக ஆயிடுறதில்ல. யாரோ 100ல் 1000ல் லட்சத்தில் ஒருத்தர் மட்டும்தான் பெரிய கோடீஸ்வரராக ஆகிறாங்க. இது மாதிரி இருக்கிற ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஒரு 35-40 வயசு வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதன் பிறகு படிப்படியாக உயர்ந்து பெரிய கோடீஸ்வரராக மாறிடுவாங்க. இது மாதிரியான சில விபரீத யோகங்கள் ஒரு சில ஜாதகத்தில் தான் நடக்கும். அவங்க பிறந்து 30-40 வருஷம் வரைக்கும் ஒரே மாதிரியான கிரக திசை தான் போயிட்டுருக்கும். திடீர்னு கிரகங்களில் மாற்றங்கள் ஏற்படும். அதாவது நின்ற நட்சத்திராதிபதி அல்லது உபநட்சத்திராதிபதியில் மாற்றம் ஏற்படும். அவங்க பிறந்த 9 நாளுக்குள்ளே இந்த மாற்றங்கள் ஏற்படுறதுனால அவங்களுடைய ஜாதகம் திடீர்னு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். முக்கியமாக இது லக்னத்தோட சம்மந்தப்படணும். லக்னத்தோட சம்மந்தப்பட்டு தசாபுத்தி நடந்தால் மட்டும்தான் சுய சிந்தனை, சுய கருத்து, சுய உழைப்பு, சுயமாக முடிவெடுக்கிறது இது எல்லாமே அவங்களுக்கு தானாக கிடைக்கும். அதாவது மேலேருந்து கொடுக்கப்படும். இப்படி சுயமாக எல்லாம் கிடைச்சி படிப்படியாக முன்னேறி மிகப்பெரிய உன்னத நிலையை அவங்க அடைஞ்சிடுவாங்க. அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் அவங்க பிறந்து 4-5 நாட்களுக்குள்ளாரையே கிரகங்களில் மாற்றம் ஏற்பட்டது, அதாவது கோச்சார ரீதியாக மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படின்னா இந்த மாதிரியான சில விபரீத யோகங்கள் ஏற்படும். முக்கியமாக லக்னம் பலமடையும், தனஸ்தானம் பலமடையும், மனோதைரியத்தை கொடுக்கக்கூடிய 3ஆம் இடம் பலப்படும், அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய 9ஆம் இடமும் பலமடையும். அதே நேரத்தில் புகழின் உச்சிக்கே கொண்டு செல்லக்கூடிய 10ஆம் இடமும் நல்ல பலமடையும். அவருக்கு யோகம் தரக்கூடிய தசா புத்திகள் தொடர்பு கொண்டிருக்கிற நட்சத்திரம் உபநட்சத்திரத்தை பொறுத்து இது இன்னும் வீரியமாக செயல்படும். இது மாதிரியான ஒரு சிறப்பான அமைப்பு அவங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் புகழின் உச்சியையும் செல்வத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கும். நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரை போல் வாழ்நாள் முழுவதும் புகழின் உச்சியிலேயே இருப்பாங்க, செல்வாக்கோடு வாழ்வாங்க. உங்கள் வீட்டில் பையனுக்கோ பெண்ணுக்கோ நீங்கள் வரன் தேடுறீங்களா? எங்களுடைய சேனலில் இலவசமாக மணமகள் அல்லது மணமகன் தேவை விளம்பரம் தரப்படும். எங்கள் சேனலில் வரன்கள் தேவை விளம்பரங்கள் இலவசமாக செய்கிறோம். எங்கள் சேனலில் இலவசமாக நீங்கள் விளம்பரம் செய்து பயன்பெறலாம். வரன்கள் தேவை விளம்பரம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த எண்ணிற்கு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேலும் ஜாதகம் பார்க்க விருப்பம் உள்ளவங்க ஜாதகத்தை கொடுத்து தங்கள் வாழ்க்கையினுடைய எதிர்கால பலன்களை தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் வெற்றி காண்பீங்களா? திருமணம் எப்போ நடக்கும்? எப்போ வேலை கிடைக்கும்? கடன் தொல்லை எப்போ தீரும்? எப்போ பண வரவு கிடைக்கும்? பொருளாதார முன்னேற்றம் எப்போ இருக்கும்? குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும்? கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை, பிரிவு, புரிந்து கொள்ள முடியாத நிலை இதெல்லாம் எப்போ தீரும்? சந்தோஷமான வாழ்க்கை எப்போ அமையும்? எதிர்பார்த்தபடி உயர்கல்வி படிக்க முடியுமா? எப்போ வெளிநாட்டில் வேலை கிடைக்கும்? வெளிநாடு போய் கை நிறைய சம்பாதிக்க முடியுமா? எப்போ சொந்த வீடு கட்ட முடியும்? ஆரோக்கியமான வாழ்க்கை அமையுமா? சந்தோஷமான வாழ்க்கை அமையுமா? எப்போ குழந்தை கிடைக்கும்? இது மாதிரியான பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கலாம். உங்கள் ஜாதகத்தை பார்த்து பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.